அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. மார்க்கு 16 வசனங்கள் 10-11. Praise the Lord. Thank you Jesus. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்ததை தம்முடைய சீடர்களுக்கு அறிவிக்க தெரிந்து கொண்ட பேறு பெற்றவர்கள் யார்? பிரதான ஆசாரியனா? இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியனா அல்லது ஆசாரியனா? அதுவும் இல்லை. முதன்மை சீஷனாக இருந்த பேதுருவா அல்லது தேவதூதனா? இல்லை. இந்த பேறு பெற்றவர் மகதலேனா மரியாளே. 7 பிசாசுகளாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய இயேசு தாமே அந்த பிசாசுகளை துரத்தி குணமாக்கப்பட்ட மகதலேனா மரியாளே. துக்கம், அழுகை, மனமடைந்த அவருடையவர்களிடம் சீஷர்களிடம் போய் அந்த செய்தி அறிவித்தாள். இந்த மகதலேனா மரியாள். அவர்களோ நம்பவில்லை. ஏன்? இந்த மரியாளை ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு நிலையாகும். ஆம், இது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றும் கூட நம் பரிதாப நிலை, பாவ நிலை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு நம்பாமல் யார் இதை சொல்லுகிறார்கள் என்பதை முக்கியப்படுத்துவதே ஆகும். பாரபட்சமான மனம். இதுவே கிறிஸ்தவர்களின் பரிதாப பாவ நிலை, நம்பிக்கையற்ற பாவத்திலே வாழும் நிலை. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க, அவைகளை நம்ப, யார் கூறினாலும் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமேன்.